11 கூடிய வந்த சனி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 2 வருஷமா எங்களை போட்டு பெண்ட் எடுத்து இப்பதான் சனி 11க்கு வந்தாருன்னு ஒரு மூச்சு விட்டோம். இனிமே நம்மள நிம்மதியா உருப்படியா கடையை போட்டு பொழைக்கலாம் என்று ஆரம்பிச்சா பாங்கிற ஒரு கேரக்டர் ஏதோ மிரட்டிட்டு இருப்பாரு, எல்லாம் பண்ணுவார். அவர் வக்கரமாகும் பொழுது அவர் உடம்பு சரியில்லாம உங்களால தாங்கவே முடியாது. நிறைய பேர் எனக்கு நான் அமெரிக்கால இருக்கேன் சார், கலிபோர்னியால இருக்கேன், நான் அண்டார்டிகால இருக்கிறேன், ஆப்பிரிக்கால இருக்கிறேன், நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, இன்னைக்கு நாள் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே பிராண்டிங், நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ற காசை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா வர்ற கிளைண்ட்ஸ் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னிலை உணர்ந்து செயல்படுங்கள். 10 கூடன் பிரச்சனை ஆகும் பொழுது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானாதிபதி வக்கரமாகும் பொழுது பணவரவு சுத்தமா நின்றுவிடும். அப்ப அந்த பணவரவு நிக்காம இருக்க என்ன செய்யணும்? ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த சனி வக்கர பயிற்சியோடு இந்த பதிவை நாம் துவங்கவிருக்கிறோம். யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாரெல்லாம் திருமண யோகம் பெற போகிறீர்கள், வண்டி வசதி வாய்ப்புகளோடு யாரெல்லாம் இருக்க போகிறீர்கள், ராசி ரீதியாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி யாரு? 9-10 கூடியவர். 9-10 கூடியவர். அவர் வக்கரம் பெற்றா என்ன ஆகும்? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கே. 10 கூடியவர் வக்கரம். அப்போ தொழிலில் 11 கூடிய வந்த சனி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 2 வருஷமா எங்களை போட்டு பெண்ட் எடுத்து இப்போதான் சனி 11க்கு வந்தாருன்னு ஒரு மூச்சு விட்டோம். சரி, இனிமே நம்மள நிம்மதியாக உருப்படியாக கடையை போட்டு பொழைக்கலாம் என்று ஆரம்பிச்சா அதுக்குள்ளே திரும்ப வக்கரமாயிட்டார். யார் சார் இவரை வக்கரமாக சொன்னது? அவர் இஷ்டம் சார், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாரி, அவர் என்ன வேணால் செய்வார். அவர் நினச்சா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே போவார், அவர் நினச்சா டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்கூட்டி வருவார், என்ன வேணால் செய்வார். அப்போது 9-10 கூடியவன் வக்கரம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆக்குறது. லாபத்திலே பிரச்சனைகள் வருது. 9-10 கூடியவன் வக்கரம். 9னா அப்பா, 9னா முயற்சி, 9னா கடல் தாண்டிய 6 தாண்டிய பிரயாணம் போன்றவற்றில் பிரச்சனை வருகிறது. 9-10 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது இந்த அப்பாவுடன் உண்டான சண்டை என்பது ஏற்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பல நேரங்களில் நாம் அப்பாவை சரிவர புரிந்து கொள்வதே இல்லை. அப்பா எனும் உறவு மட்டும்தான். ரககணேசனை எதிர்பார்க்காத ஒரு தியாக ஜீவன்னா அதுதான். அம்மாவை பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் கிளைம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் தான் வளர்த்தனேன், என் புள்ள நான் தான் அதை டெவலப் பண்ணேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன், நான் தான் அவனை எல்லாம் பண்ணேன், நான் தான் கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா பாருங்க, ஹேய் கூட அவ்வளோதான், அவர் தான் எல்லாமே, பேக் போர்டே அவர் தான். ஆனால் அதை பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏன் கண்டுக்க மாட்டார் சொல்லுங்க? ஏன்னா அவர் அப்பா. அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்காத வரை அந்த வீடாக இருக்கும். அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் அந்த வீடு தடுமாறுறதை நீங்கள் உணர்வீங்க. அப்பாங்கிற ஒரு கேரக்டர் ஏதோ மிரட்டிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் வக்கரமாகும் பொழுது அவர் உடம்பு சரியில்லாம உங்களால் தாங்கவே முடியாது. நீங்கள் உங்கள் அப்பா மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கீங்கிறதையே நீங்கள் இப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 9 கூடியவர் வக்கரம் பெறும் பொழுது அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் எனக்கு நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், கலிபோர்னியாவில் இருக்கேன், நான் அண்டார்டிகால இருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் இருக்கிறேன், நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, அப்பாவோட அண்டார்டிகா பெரிய விஷயம் இல்லை, அப்பாவோட அமெரிக்கா பெரிய விஷயம் இல்லை. அப்பா தான் முக்கியம். அதை மட்டும் மனசுல வைங்க. அப்பாக்காக அமெரிக்கா வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். அதான் முக்கியம். ஸோ 9 கூடியவர் வக்கரமாகும் பொழுது அப்பா உடம்பு சரியில்லாம போகும், சின்ன பிரச்சனை வரும், கூட்டு போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். டாக்டர் சொல்ற மாதிரி தான், டாக்டர் சொல்றதுதான் கேட்காதீங்க. என்ன சொல்லுவார் டாக்டர்? அப்பாவை கூட்டு போய் சந்தோஷமா வச்சுங்க, அவருக்கு பிடிச்சதெல்லாம் கூட்டு போங்க, அவர் கூட அன்பு செலுத்துங்க, வேற ஒன்றும் வேண்டாம். அவர் கூட்டு போய் ஒரு நாள் ஊட்டி கொடைக்கானல் சுற்றிட்டு வாங்க. அப்பா யுவர் ஸோ கிரேட், யுவர் லுக்கிங் ஸோ நைஸ் அப்படின்னு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுங்க, ஜில்லுன்னு ஆயிடுவார். அவ்வளோதான். 9 கூடியர் இந்த 11ஆம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் ஏற்படும். 11ஆம் இடத்திலே வக்கரம் ஏற்படுவதால் என்ன பலன்கள் ஏற்படும்? லாபத்தில் பிரச்சனை வரும். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு கடை இப்போ தான் போட்டிருக்கீங்க, இந்த கடை இப்போ தான் பிக்கப் ஆகி ஓடுது. அதுக்குள்ள துரு நீங்க என்ன பண்றீங்க? இதோட பேரலல் பிரான்ச், அடுத்த கடை. நான் கார்பரேட்டா ரெடி பண்ண போறேன். ஆமா, பெரிய கார்பரேட். உங்களுக்கு ராங் கைட் பண்ணுவாங்க. உங்களை என்ன பண்ணுவாங்க? ராங் கைட் பண்ணுவாங்க. நீங்க கார்பரேட்டாலாம் ஒன்றும் ஆக வேண்டாம். மாதாந்திரம் ஒரு சம்பளம் முதல்ல சம்பாதிங்க, அதில் மாதாந்திரம் உங்கள் தேவைகளை முதல்ல முடிங்க, அப்புறம் வர்ற காசு வச்சு கார்பரேட் ஆகிற கதையெல்லாம் யோசிப்போம். சில பேர் பிஸ்னஸ் நல்லா ஓட ஆரம்பிச்சோன்னே என்ன தோணிடுது? அந்த பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு யானை வாங்கலாம், விமானம் வாங்கலாம், ஏரோப்ளைன் வாங்கலாங்கிற வரைக்கும் போயிடுறீங்க. முதல்ல 4 சேர் வாங்கி போடலாம்,
அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு 2 ஃபேன் வாங்கி போடலாம். பிஸ்னஸ் என்பது நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. இந்த 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது சனி என்ன பண்ணுவோம், பிரம்மாண்டத்துவத்தை கொடுத்து விடுவார். சார் நான் வந்து சலூன் கடை வைக்க போகிறேன் சார். ஓகே, நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணிங்க. வெப்சைட் www இன்ஸ்டா நோட் பண்ணிங்க, FB நோட் பண்ணிக்கிங்க, ஆப் நோட் பண்ணிக்கிங்க. சலூன் வேலையை தவிர மீதி எல்லா வேலையும் சொல்லுவான். இன்னைக்கு நாள் எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நாள் என்ன, எல்லாமே பிராண்டிங். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி முன்கூட்டியே 6:30னா 6:25 யூனிட் பி அவைலபிள். நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுற காசை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா வர்ற கிளைண்ட்ஸ் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது அகலக்கால் வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏற்படும். அகலக்கால் வைக்கிறது. 2 கம்ப்யூட்டர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, நிம்மதியாக இருந்தீங்க. இப்போ அந்த 2 கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. தேவையெல்லாம் வாங்கி போட்டிங்க. அந்த 2 கம்ப்யூட்டர் சும்மா தான் இருக்குது, அங்கே வேற வேலை இல்லை. சும்மா தான் இருக்குன்னு உங்கள் பொண்ணு உட்காந்து அதில் பெயிண்ட் ப்ரஷ் விளையாண்டுட்டு இருக்கோம். இதுக்காக நம்ம கம்பெனி வாங்கி வச்சுருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையா என்பதை பார்த்து வாங்குங்கள். நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பாதி பொருள் அப்போ தான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இதை வச்சே சொல்கிறேன், யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆரஞ்சு மவுஸு. எதுக்கு கோபால் இதெல்லாம்? ஸோ நம்ம சும்மாவே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கில் பணத்தை இறக்கிறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுக்காக செலவு பண்ணால் நல்லா ஓடும். பிரச்சனைகள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள், உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பாக வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு ஏரோப்ளேன் வாங்குற கதைக்கெல்லாம் அப்புறம் போகலாம். நான் இங்கேருந்து திருச்சி போயிட்டு வரதுக்கு எனக்கு போர் அடிக்குது, ஒரு ஹெலிகாப்டர் இருந்தால் போயிட்டு வரேன். ஆமாம், கரெக்ட், நல்லா தான் இருக்கும். இது நமக்கு தேவையா கோபால்? ஒன்று வாடகையே கட்டலை. ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையான தன்னிலை உணர்ந்து செயல்படுங்கள். 10 பிரச்சனை ஆகும் பொழுது, தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானாதிபதி வக்கரமாகும் பொழுது பணவரவு சுத்தமாக நின்றுவிடும். அப்போ அந்த பணவரவு நிற்காம இருக்க என்ன செய்யணும்? நீங்கள் கிளைண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? புது கிளைண்ட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் கடைக்கு கூட்டம் நிறையா வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? அங்கே எங்கே விளம்பர பதாகைகள் வச்சுருக்கேன், வர்றவங்களாம் அதை பார்த்து படிச்சுட்டு நம்ம கடைக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா இப்படி நிற்க வைப்பேன், இந்த இடத்துல உட்கார வைப்பேன், அங்கே ஒரு ஃபேன் போட்டு விடுவேன். இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர். இதுக்கு செலவு பண்ணுங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்காதீர்கள். எதையும் அகல விழுவதை விட ஆழ விழுவது நல்லது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சனி வக்கரம் உங்களுக்கு தேவையில்லாத பேராசைகளை உண்டாக்கும். அதில் நீங்கள் மனதை செலுத்துவதை விட்டுவிட்டு இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். சனி வக்கர பயிற்சி என்றாலே என்னோட ஃபேவரட் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆளே கிடையாது. சார், உலகத்தில் நம்ம சனியை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். சனினா ரொம்ப டஃப்பான கடவுள், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் எல்லாம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் சனி ஒரு நல்ல ஒரு காட். ஹீஸ் ஏ ஒண்டர்ஃபுல் பர்சன். உழைப்பவருக்கான கடவுள், உழைப்பவர் கடவுள் சனி. யாரெல்லாம் தொடர்ந்து தன் பணிகளை செய்து கொண்டே இருக்கிறாரோ அவர்களை தட்டி கொடுக்கும் ஒரே கடவுள் சனி தான். சனி எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சனி பகவானை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். ஆனால் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை சனி ஒன்றுமே பண்ண மாட்டார். சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒர்க் பண்ணிட்டே. சனி வக்கரமாகும் பொழுது எப்பொழுது வக்கரமாக்குறார்? இந்த ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் 28 வரை வக்கரமாக்குறார். இந்த வக்கரம்னா என்ன? வக்கரம்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திற்கு வருவதாக ஒரு பாவனை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மீனத்துக்குள்ளேயே சனி வக்கரம் ஆயிட்டார் என்று சொல்வார்கள். எனவே வக்கரம் என்பது தன் நிலையிலிருந்து மாறி செயல்படுவது என்று பொருள். நார்மலாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், தன் நிலையிலிருந்து மாறி செயல்பட்டால் அதுதான் வக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த வக்கர சனி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது? பொதுவாகவே குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனி பெரிய பிரச்சனைகளை தரப்போவதில்லை. இருந்தாலும் இந்த சனி வக்கரம் பெறுவதற்கு, வக்கரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? வக்கர சனியின் உக்கிர கோபம் வச்சுக்கலாம். அவர் எல்லாருக்கெல்லாம் கோபப்பட மாட்டார். மைனஸாக இருக்கிறவங்களுக்கு வக்கரமாகுதல் ஒரு பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு மைனஸ் ஆகிறது நெகட்டிவாக மாறும். அவ்வளோதான்.